சாத்தான் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே செய்ய முடியாத 5 காரியங்களை யோபுவின் புஸ்தகம் முதல் அதிகாரத்திலிருந்து நாம் வேகமாக பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை. முதலாவதாக யோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் யோபு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த 2 வசனங்களை படிக்கும்போது கர்த்தர் சாத்தானை பார்த்து எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கும்போது பூமி எங்கும் சுற்றி உலாவி தெரிந்து வருகிறேன் என்று அவன் பதில் சொல்லுகிறான். இந்த பதிலில் இருந்து தேவன் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கிறது போல சாத்தானால் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்க முடியாது என்பதை நாம் அறிய வருகிறோம். ஆங்கிலத்திலே God is omnipresent என்று சொல்லுவார்கள். தேவன் ஒரே நேரத்தில் பூமியின் சகல ஸ்தலங்களிலும் வியாபித்து இருக்கிற பிரசன்னத்தை உடையவர். சாத்தானால் அப்படி இருக்க முடியாது. ஆகவே அவன் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கும், ஒரு தேசத்திலிருந்து மற்றொரு தேசத்திற்கும், பூமியின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் அவன் பிரயாணப்பட்டு சுற்றி அலைகிறவனாய் இருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக சாத்தான் செய்ய முடியாத காரியம், யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படித்து பார்க்கும்போது தேவன் உங்களை சுற்றி போட்டிருக்கிற பாதுகாப்பின் வேலியை அவனால் ஒரு நாளும் உடைத்து கொண்டு உள்ளே வர முடியாது. அவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும், எத்தனை வருஷங்கள் அவன் போராடி பிரயாசப்பட்டாலும் உங்களை சுற்றி போடப்பட்டிருக்கிற தேவனுடைய பாதுகாப்பு வேலியை அவன் உடைத்து கொண்டு உங்களை தாக்க முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக சாத்தான் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய முடியாத அடுத்த காரியம், யோபு 1ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 இந்த வசனங்களை படிக்கும்போது தேவனுடைய அனுமதி இல்லாமல் சாத்தானால் உங்கள் வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது. தேவனுடைய அனுமதி இன்றி அவன் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடியையாகிலும் பிடுங்கவோ அசைக்கவோ முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அனுமதி இல்லாமல் பிசாசு உங்கள் எல்லைகளுக்குள்ளே, உங்கள் சரீரத்திலே, ஆவியிலே, ஆத்துமாவிலே, உங்கள் பொருளாதாரத்திலே எதையுமே செய்ய முடியாது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நான்காவதாக நாம் பார்க்கிறோம், யோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சாத்தானால் செய்ய முடியாத நான்காவது காரியம், தேவன் எந்த அளவு அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரோ அந்த அளவு வரை மாத்திரமே அவன் தன்னுடைய வேலையை உங்கள் சரீரத்திலோ உங்கள் எல்லையிலோ செய்து முடிக்க முடியும். அப்படியானால் தேவன் அனுமதிப்பாரா? ஆம், கர்த்தர் அனுமதிக்கிறார். எப்பொழுது கர்த்தர் சாத்தானுடைய கிரியைக்கு உங்க வாழ்க்கையில் அனுமதி கொடுப்பார் என்றால், பிசாசையும் அவனுடைய சகல வன்மமான தந்திரங்களையும் எதிர்த்து நிற்கக்கூடிய அளவு நீங்கள் பலப்பட்டு விட்டீர்கள். பிசாசையும் அவனால் உண்டாகிற கிரியைகளையும் அழித்து போடுகிற அளவு நீங்கள் முற்றிலுமாய் ஆவியிலே பலப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அபிஷேகத்தின் நிறைவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் அறிய வரும்போது பொல்லாங்கனை உங்கள் கால்களின் கீழாக மிதித்து போடும்படி அவர் அனுமதிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவர் அனுமதிக்கும் போது அவர் அனுமதித்த அளவை தாண்டி அவன் உங்களையோ உங்களுக்குரியவைகளையோ ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து நாம் பார்க்கிறோம், ஐந்தாவதாக சாத்தானால் என்ன செய்ய முடியாது என்று பார்த்தால், தேவன் அனுமதித்த கால அளவை தாண்டி அவன் தன்னுடைய வேலையை உங்களில் தொடர முடியாது. தேவன் அனுமதித்த காலத்தின் அளவு, நேரங்களின் அளவு, நாட்களின் அளவை தாண்டி அவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒன்றுமே செய்ய முடியாது. பல இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அவன் மேல் மாத்திரம் கையை நீட்டாதே. இன்னொரு இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அவனுடைய பிராணனை தப்ப விடு. அப்படி என்று சொன்னால் அவர் அனுமதித்த அளவை தாண்டி அவன் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து அவர் அனுமதித்த காலங்கள், நாட்களின் அளவை தாண்டி அவன் தன்னுடைய கிரியையை உங்களோடு தொடர முடியாது. வேத வரலாற்று ஆசிரியர்கள் யோபு எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டார், எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள் அவருக்கு பிசாசினால் உபத்திரவம் உண்டாகி இருந்தது என்று கணக்கிடும் போது ஒரு சிலர் 9 மாத காலங்கள் பிசாசு யோபுவை போராடி அவரை உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்தான் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் ஒரு சில வாரங்களிலேயே அவனுடைய கிரியை முடிந்து போய் யோபு திரும்பவும் புதுப்பிக்கப்பட்டார், சிறையிருப்பு நின்று விடுவிக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார்.
சொல்கிறார்கள். இன்னும் சிலர் இந்த புத்தகத்திலே 42 அதிகாரங்கள் இருக்கிறதினால் ஒருவேளை யோபுவை பிசாசு சோதித்து உபத்திரவப்படுத்தின கால அளவு 42 வாரங்களா இருக்கலாம், இல்லாவிட்டால் 42 நாட்களா இருக்கலாம் என்று சொல்லி முடிக்கிறார்கள். எப்படியாயினும் அவர் அனுமதித்த அளவை தாண்டி, கால அளவை தாண்டி அவன் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஆமென். God bless you.